இப்போ வந்து என்ன படிக்க போகிறோம்னா ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்து வாட் ஆர் த பெக்யூலாரிட்டிஸ் இன்வால்வ் இன் பேங்க்ஸ், வாட் ஆர் த பெக்யூலாரிட்டிஸ், அப்போ என்னென்ன பெக்யூலாரிட்டிஸ் இருக்குது அது பண்ணுறது பார்ப்போம். அடுத்து வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க், இது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, கமர்ஷியல் பேங்க், ரீஜனல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், பேமெண்ட், அந்த மாதிரி நிறைய பேங்க் இருக்கும் அதோடது. அடுத்து வந்து ரைட் அபவுட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ பற்றியும் அதோட ஃபங்க்ஷன் பற்றி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை பற்றி ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அடுத்து ரைட் அபவுட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஃபார் பேங்கிங் கம்பெனிஸ், ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஃபார் பேங்கிங் கம்பெனிஸ் என்னென்ன ரெகுலேஷன் ஆக்ட் இருக்குது அப்படின்றது. அடுத்து வாட் ஆர் த ஆடிட் ரிப்போர்ட்ஸ் தட் சென்ட்ரல் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஃபர்னிஷ் இன் கேஸ் ஆஃப் ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ். வாட் ஆர் த ஆடிட் ரிப்போர்ட்ஸ் தட் சென்ட்ரல் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஃபர்னிஷஸ் இன் கேஸ் ஆஃப் ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ். என்னென்ன ஆடிட்டர் ரிப்போர்ட்டு சென்ட்ரல் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இருக்குது பேங்க்கில் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இது நினைக்கிறேன். ஆமாம், ரிப்போர்ட் ஆஃப் கம்ப்ளைன்ஸ், எஸ்எல்ஆர், ட்ரெஷரி ஆப்ரேஷன், ஜில்லானி கமிட்டி, அட்வர்ஸ் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, அந்த இதெல்லாம் இருக்கணும். ஆமாம், அடிகுவேஷன் ஆப்ரேட் எஃபெக்டிவ் இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இப்படி வேணும். அடுத்து ரைட் அபவுட் ஓவர்வியூ ஆஃப் பேங்க் அக்கௌண்டிங் சிஸ்டம், எப்படி பேங்க் அக்கௌண்டிங் சிஸ்டத்தில் இருக்குது, கம்ப்யூட்டரைஸாக இருக்கும், சிலது பாதி கம்ப்யூட்டரைஸாக இருக்கும், நான் கம்ப்யூட்டரைஸாக இருக்கும், அந்த மாதிரி எப்படி கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இருக்குது. இப்போ சிபிஎஸ் எல்லாமே வந்துடும், கோர் பேங்கிங் சிஸ்டம்லாம் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டாக தான் இருக்கும். அது எப்படி அதோட ஓவர்வியூ. அடுத்து வந்து வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட் ஒயில் ட்ராயிங் அண்ட் ஆடிட் பிளான் ஆஃப் பேங்க். இப்போ நம்ம ஆடிட் பிளான் அந்த 300, 315 அந்த மாதிரி போடுவோம்ல, பிளான் போடுறப்ப பேங்க்குக்கு எப்படி நீ வந்து ஆடிட் பிளான் போடணும், எதை பேஸ் பண்ணி போடணும் அப்படின்றது பார்க்கணும். அடுத்து ரைட் அபவுட் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் இந்த பேங்க், அதே தான் இன்டர்னல் என்விரான்மெண்ட் இங்கே பார்ப்போம், அந்த இதில் பார்ப்போம் 315. அதே மாதிரி இங்கே கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் இன் பேங்க், என்னென்ன கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டு நம்ம வச்சுக்கணும் அந்த மாதிரி அப்படின்றது. அடுத்து கண்டக்டிங் அன் ஆடிட், அதே அந்த கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் பண்ணுறப்ப நேச்சர் ஆஃப் என்னென்ன ஹூ பெர்ஃபார்ம் கண்ட்ரோல், யாருக்கு கண்ட்ரோல் வச்சுருப்பா, ஏன் கண்ட்ரோல் என்ன, எவிடன்ஸ் எப்படி, எங்கே, எப்போ, ஒய், ஹவு, அதெல்லாம் வந்து கொஷின்ஸ் இன் கன்சிடர்டு. ஓகேவா. அடுத்து வந்து ஒயில் கண்டக்டிங் பேங்க் ஆடிட் த என்கேஜ்மெண்ட் டீம் ஷால் டிஸ்கஸ் அண்ட் டாக்குமெண்ட் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ் எக்ஸ்பிளைன். இப்போ பேங்க் ஆடிட்டை வந்து பேங்க் ஆடிட் பண்ணுறப்ப என்கேஜ்மெண்ட் டிஸ்கஸ் அண்ட் டாக்குமெண்ட் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணும், என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன் என்னென்ன பண்ணணும், என்னென்ன மேட்டர் வந்து டிஸ்கஷன் ஜென்ரலாக பண்ணணும், டிஸ்கஷனில் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றது போட்டு படிக்கணும். ப்ரொசீஜர் கண்டக்ட் பேங்க் எப்படி பேங்க் ஆடிட் பண்ணணும், இதுதான் 10வது. எப்படி இந்த பேங்க் ஆடிட் பண்ணணும், கம்யூனிகேஷன் ப்ரீவியஸ்